ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் ஹோம்மேட் செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இது பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது நீங்கள் எந்த டைம்னாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ஹோம்மேட் செர்லாக்கை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹோம்மேட் செர்லாக் கூடவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான 2 ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மட்டும் தவிர்த்துட்டு வேறு எந்த அரிசினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3லிருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 3 தடவையாச்சும் கழுவிக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லது. இது ஒரு 3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அது மேலே நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம தண்ணி வடிஞ்சிருந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 4லிருந்து 5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவையில் செஞ்சு கொடுக்கணுன்னா மிளகு சீரகமெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இனிப்பு சுவையில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் சீரகத்தண்ணியோ இல்லை ஓமத்தண்ணியோ கொடுத்துருங்க. அப்போ குழந்தைங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் ஏற்படாது. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஹீட் இருக்கும்போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க. பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பொட்டுக்கடலை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்தாவே போதும். அடுத்ததாக இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க. பிளேட்டில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சிட்டு வந்திருந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சளிச்சிட்டு தாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சில அரிசியும் பருப்பும் அடிப்படாமல் இருக்கும், அது குழந்தைங்க தொண்டையில் சிக்கிரும். அதனால ஒரு தடவை நல்லா சளிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு அரிசி அடிப்படாமல் இருந்துச்சுன்னா அது வெந்தும் வராது, அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காதுங்க. அதனால் எப்போ செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு தடவை சளிச்சிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. இது நீங்கள் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எந்த டைம்னாலும் கொடுக்கலாங்க. இந்த செர்லாக் பவுடரை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் கொடுக்கலாங்க. நீங்கள் எந்த டைம்னாலும் இது தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது குழந்தைங்களுக்கு. இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஸ்டீல் பாத்திரத்துலையோ எதுலனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பவுடர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த செர்லாக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. என்னோடய குழந்தைக்கு 10 மாதம் ஆனதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக துருவி வச்சுருந்தா ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஒரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த செர்லாக் குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்போ சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஃபைனலாக கொஞ்சம் போல் நெய், உருக்குன நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால நல்லா வாசமாக இருக்கனால குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 6 மாத குழந்தைங்கன்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுற மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அழகாக ஃபிட் பண்ணலாம். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு சாஸ்பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த செர்லாக் ஆட் பண்ணிக்கலாம். செர்லாக் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா துருவின கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் கேரட் துருவினதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதையும் அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடும். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் துருவிட்டே கூட ஆட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எப்போதுமே வெண்ணெய் மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சியை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இது நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நட்ஸ் பவுடரும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா அடிக்கடி நட்ஸ் பவுடர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் எப்படி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. 6 மாத குழந்தைங்களுக்குன்னா அரை டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான அளவில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களோட வயசு அதிகமாக இதோட அளவும் நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.